செயல்படுவேன். உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவேன். உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றார். என் தடைகள் உமக்கு மரித்தோரை எழச் செய்தீரென்றார். என் நோய்கள் உமக்கு, எல்லாரும் சொல்லுங்க, மலைகளை என் தடைகள் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே சர்வஞானியே. ஒரு கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஒரு கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆயத்து பட்சிகளை காட்டு புஷ்பங்களை என்னை குறைவின்றி நடத்துவதும் காரியம் செய் சர்வஞானி. சர்வஞானியே என் தேவன் எனக்காய் ஏதாயிலும் செய்திடுவார். என்றாயிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாயிலும் செய்திடுவார். என்றாயிலும் என்னை மறந்தது உண்டு. என் தேவன் எல்லாமே செய்திடுவார். என்னை மறந்தது என் தேவன். எல்லாமே என்னை மறந்தது உண்டா. கிரகிக்க முடியா காரியம் செய் சர்வஞானியே. கிரகிக்க முடியா சர்வஞானியே. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார். ஜபத்தோடும் எதிர்பார்ப்போடும் தேவ சமூகத்தில் காணப்படலாம். ஆமென். ஒரு ஊர்ல ஒரு வாலிபன் தன்னுடைய வேலை பார்த்த சம்பளத்திலிருந்து ஆமென் ரொம்ப ஆசையாக தன்னுடைய வீட்டில் ஒரு பெரிய 85 இன்ச்சு ஒரு பெரிய எல்இடி டிவி ஒன்று வாங்கி வைக்கணும்னு ஆசைப்பட்டார். அந்த ஆசையினால் அவர் நேராக போய் அமேசான் இன்னைக்கு தான் கடைக்கு போண்டாம்ல
அமேசானில் போய் இருந்த இடத்துலேருந்தே ஆர்டர் பண்ணிட்டார், பேயும் பண்ணிட்டார். இப்போது அதில் ஒரு வார்த்தை வருது, ஆர்டர் கன்ஃபார்ம்டு அப்படின்ட்டு. ரொம்ப சந்தோஷம். நான் முதல்ல ஒரு பெரிய ஒரு பொருளை என் வீட்டுக்கு வாங்கி வைக்க போகிறேன். இந்த ஆர்டர் கன்ஃபார்ம்டு அப்படின்னு கேட்ட பிறகு அவனுடைய இன்டென்ஷன், அதாவது அவனுடைய ஆட்டிடியூடே மாறிடுச்சு. அவன் அன்னையிலேருந்தே 3 விஷயம் செய்ய ஆரம்பித்தான். ஒன்று, ஆயத்தப்பட்டான். ரொம்ப ப்ரிப்பரேஷன் இருந்துச்சு. பழைய டிவியெல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டான். அதை பற்றி ஒரு மாதிரி நளியாக பேச தொடங்கினான். இதெல்லாம் டிவியா, இப்படியெல்லாம் இது எந்த காலத்தில் உள்ள டிவியோ அப்படின்னு வீட்டுக்குள்ளே ஒரு மாதிரி பேசி அந்த டிவி எடுத்து பேக் பண்ணி இதை சீக்கிரமாக ஆக்கரில் போடணும் அப்படின்னு மேலே பேக் பண்ணிட்டான். அதை எந்த செவரில் ஃபிக்ஸ் பண்ணணுமோ அந்த செவரில் நல்ல ஸ்டிக்கர்லாம் ஒட்டி நல்ல அதை ஒரு எல்லாமே இன்டர்நெட்டில் பார்த்து அவன் எல்லாத்தையுமே பண்ணிட்டான். ரெண்டாவது, அவனுக்கு டெய்லி ஒன்று மொபைல் எடுத்து பார்ப்பான், ஆர்டர் என்னாச்சு, மெசேஜ் வந்திருக்கான்னு மெசேஜை பார்ப்பான், இமெயிலை செக் பண்ணுவான், வாட்ஸ்அப்பை செக் பண்ணுவான். எல்லாத்துலேயும் பார்த்து வருமா, இன்னைக்கு வருமா, நாளைக்கு வருமா, ஒரு அதில் ஆல்ரெடி டேட் இருக்குது. ஆனாலும் இது என்னைக்கு வந்துடும்னு செக் பண்ணி அது ஒரு விதமான தேடல் அவனுக்குள்ளே உண்டாயிட்டு. சாப்பிட்டாலும் உள்ளுக்குள்ளே ஒரு எண்ணம், 85 டிவி எப்போ வரும் அப்படின்னு. அப்போ மூணாவது, இன்னொரு விஷயம், வீட்டுக்கு முன்னால் எந்த வண்டி வந்தனாலும் ஓடி போய் பார்ப்பான், வந்துடுச்சோ அப்படின்ட்டு. பக்கத்து வீட்டுக்காரரு பைக்கில் வந்து நின்னாலும் இவனுக்கு ஒரே வந்துடுச்சு. வெளியே போய் பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கும். ஒரு நாள் காலையில் எழுப்பி பார்க்குறான், மொபைல் எடுத்து மேப் ட்ராக்கிங் பண்ணுறான். அப்போது இன்னைக்கு தான் உங்கள் ஆர்டர் டெலிவர் ஆகுது அப்படின்னு போட்டிருக்கு. மேப் எடுத்து பார்க்கும்போது அந்த ஆர்டரு ஊர் எல்லையில் நிற்கிறதா காட்டுது, ஊர் எல்லையில் வந்து நிற்கிறதா காட்டுது. உடனே இவன் அது வாங்குறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டான், ஓடிபி எல்லாம் சொல்லணும், எல்லாமே ரெடியாகி நிற்கிறான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அது 3 ஊர் தாண்டி போயிடுச்சு. இவனுக்கு ரொம்ப வருத்தம் வந்துடுது. திருப்பியும் கொஞ்ச நேரத்தில் எடுத்து பார்க்குறான், மேப்பு காட்டுது ஊருக்குள்ளே வந்திருக்குது. 3 ஊருக்கு தாண்டி போயிட்டு திருப்பி எங்கே வந்திருக்கு, ஊருக்குள்ளே வந்திருக்கு. இவனுக்கு இன்னும் ஆமேன் பிளட் ப்ரெஷர்லாம் என்ன செய்யுது, எகிறது. என்னாச்சு, ஏமாத்திடுவாங்களா, இல்லை தருவாங்களா, இல்லை கொண்டு வருவாங்களா, எப்படி வரும், ஒன்றுமே தெரியல. இப்படி பதட்டத்துடன் இருக்கிறான். அப்போ பார்த்து ஒரு வண்டி வந்து ஃப்ரண்டில் நிற்கிது, அதில் வெளியே அமேசான்னு போட்டிருக்கு. ஓடி போகிறான், சிசிடிவி கேமராவில் பார்த்தவன் ஓடி போய் அதை நமக்கு தான் அப்படின்னு வெளியே போகிறான். அவன் எதிர்த்து விட்டு கதவை தட்டி ஒரு பொருளை கொடுத்துட்டு அவன் போயிட்டான். இப்படி குழப்பமாகவே இருக்குது. இது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் நிறைய நேரத்தில் இருக்குது. வாக்குத்தத்தங்கள்லாம் நிறைய பெற்றுட்டோம். ஆனால் வாக்குத்தத்தம் இப்போ வரும், பிறகு வரும், நாளைக்கு வரும், பார்த்தா எதிர்த்த வீட்டுக்கெல்லாம் போகுது, இன்னும் நம்ம வீட்டுக்கு வரல. இதை சிந்தனையில் வச்சுட்டு ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 28வது வசனம் வாசிங்க. இப்போதும் கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். தேவரீர் உமது அடியானுக்கு இந்த நல் விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர். அருமையான இந்த வசனத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தாவீது ராஜா தேவ சமூகத்தில் ஆலயம் கட்டணும்னு ஆசைப்பட்டார். அந்த ஆசையை தன்னுடைய நெருங்கிய நண்பரான தீர்க்கதரிசியான நாத்தான் கிட்ட சொல்கிறார். நாத்தானும் சரி கட்டும் அப்படின்னா, அன்னைக்கு ராத்திரி கர்த்தர் நாத்தானுக்கு சொல்கிறாரு, இல்லை அவன் கட்டக்கூடாது. அடுத்த நாள் வந்து உடனே நாத்தான் சொல்கிறாரு, உம்முடைய கரத்தில் மனிதர்களுடைய இரத்தக்கரை இருக்கிறது, நீர் கட்ட முடியாது. உன் கர்ப்பப்பரப்பாக இருக்கிற ஒரு குமாரன் வந்து அந்த ஆலயத்தை கட்டுவான், அதுக்கு தேவையானதெல்லாம் நீர் சேர்த்து வச்சுக்கும் அப்படின்ட்டு நிறைய தீர்க்க தரிசனத்தை சொல்கிறார் ஆண்டவர். அப்போ அந்த வார்த்தைகளை கேட்ட தாவீது இந்த ஸ்தலத்தில் நம்ம கவனிக்கும் பொழுது தேவ சமூகத்தில் ஆண்டவரை பார்த்து பேசுகிறார். இப்போதும் கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். தேவரீர் உமது அடியானுக்கு இந்த நல் விசேஷங்களை
வாக்குத்தத்தம் பண்ணினீர். வேத வசனத்தின் மூலமாகவோ தீர்க்கதரிசிகளை கொண்டோ கர்த்தர் நமக்கு தருகிற எல்லா நம்பிக்கையான வார்த்தைகளும் நமக்கு தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தங்களே. ஆமென். நாம் ஆராதிக்கிற தெய்வம் வாக்குத்தத்தங்களின் தெய்வம். வாக்குத்தத்தம் கிறிஸ்தவத்துக்கு இல்லை அப்படின்னு யாராவது சொல்வாங்கன்னா அது தவறு. வாக்குத்தத்தங்களும் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தெய்வத்துக்கு ஒரு பெயர் கொடுக்கணும்னா ஆமென், வாக்குத்தத்தங்களின் தெய்வம் அப்படின்னு சொல்லலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தா, நான் உனக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தரே நிறைவேற்றவும் செய்தார். ஆதியாகமம் 3:15 ரட்சிப்பை குறித்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அதையும் கர்த்தர் நிறைவேற்றினார். ஆமென். நோவாவுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். கர்த்தர் அதை நிறைவேற்றினார். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். அதையும் நிறைவேற்றினார். இந்த முழு வேதாகமுமே வாக்குத்தத்தங்களும் அதன் நிறைவேறுதலுமாயிருக்கிறது. அல்லேலூயா. அப்படின்னா நாம் ஆராதிக்கிற தெய்வம் வாக்குத்தத்தங்களின் தெய்வம். வாக்குத்தத்தங்கள் நம்ம வாழ்க்கையில் கூட எத்தனையோ வாக்குத்தத்தங்களை கர்த்தர் தந்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்லுவீங்க, எனக்கு கர்த்தர் வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார்னு? அல்லேலூயா. ஆமாம், இந்த வாக்குத்தத்தங்கள் தான் நம்மை பலப்படுத்துகிறது. அந்த வாக்குத்தத்தங்கள் தான் நமக்கு நம்பிக்கையை தருகிறது. அந்த வாக்குத்தத்தங்கள் தான் நம்மை நிலைநிறுத்துகிறது. பல பிரச்சனைகள் வரும்போது, பல சூழ்நிலைமைகள் வரும்போது, எதிரடையான பல விஷயங்கள் வரும்போது, அதன் நடுவில் பிடித்து நிற்பதற்கு நமக்கு உதவியாக இருக்கிற ஒன்றே ஒன்று கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்தங்கள் மட்டும்தான். அல்லேலூயா. ஆமாம், புதிய ஏற்பாட்டு கால சபை ஆரம்பமாகிறதுக்கு காரணமே வாக்குத்தத்தம் தான். ஆமீன். இயேசு கிறிஸ்து ஆமீன் ஒலிவ மலையிலிருந்து அவர் பரமேறி சொல்லும் பொழுது தம் சீடர்களை பார்த்து சொல்றாரு, பிதாவின் வாக்குத்தத்தம், என்னிடத்தில் நீங்கள் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற எருசலேமை விட்டு போகாமல் காத்திருங்கள் என்று சொன்னார். அவ எருசலேமை விட்டு போகாமல் நீங்க காத்திருக்கணும். எதுக்கு? பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறணும். 2வது அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் வரும்பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்குது, அந்த வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நிறைவேறவும் பண்ணினார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். அப்போ நம்ம ஆராதிக்கிற தெய்வம் வாக்குத்தத்தங்களின் தெய்வம். அவர் வெறும் வாக்கு தர்றவரா? நான் அடிக்கடி சொல்லுவேன், அவர் வாக்கு பண்ணுகிறவர் மட்டுமல்ல, வாக்குத்தத்தத்தை பாதுகாக்கிற தெய்வம். பாருங்க, 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, ஆமென், 1 ராஜாக்கள் அதனுடைய 8வது அதிகாரம் 24வது வசனம் என்ன சொல்லி தருகிறது? தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்தருளினீர், அதை உம்முடைய வாக்கினால் சொன்னீர், இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினீர். அப்பா அன்னைக்கு சொல்றாரு, நீர் வாக்குத்தத்தங்களை தந்தீர். மகன் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்தருளினீர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா தெய்வ பிள்ளைகள் கவனிக்கணும். நமது தெய்வம் வாக்குத்தத்தங்களை தருபவர் மாத்திரமல்ல, அந்த வாக்குத்தத்தங்களை பாதுகாக்கிறவர், காத்து வச்சிருக்கிறார். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்களுக்கு கர்த்தர் தந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? உங்ககிட்ட கர்த்தர் செய்வேன்னு சொன்னதெல்லாம் எங்கேயாவது நீங்கள் எழுதி பத்திரப்படுத்தி வச்சிருக்கீங்களா? அநேகருக்கு வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கேட்கிறதோட சரி, அதோட முடிஞ்சு போச்சு. ஆனால் நம்ம ஆராதிக்கிற தெய்வம் அப்படி அல்ல. வாக்குத்தத்தத்தை காத்தருளுகிற தெய்வம். தலைமுறைகளை தாண்டியும் காத்தருளுவார் அவர். அல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை எல்லாம் எழுதி வச்சு அதுக்காக ஜபிக்கணும், அதை பாதுகாக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா நமக்கெல்லாம் மெமரி எப்படின்னா, நம்ம பிரெயின் எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு ஒன்று நல்ல ஞாபகம் இருக்கும், 3 நாளுக்கு அதையே சொல்லிக்கிட்டே இருப்போம். 4வது நாள் ஒரு விஷயம் வந்து அதுக்கு மேலே உட்கார்ந்துரும். அப்போது இடைவெளி விட்டு அதை ஞாபகம் வரும். அடுத்த நாள் இன்னொரு விஷயம் அதுக்கு மேலே
வந்து உட்கார்ந்துரும். அடுத்து ஒரு நாளுக்கு ஒருக்கா தான் ஞாபகம் வரும் அந்த விஷயம். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரச்சனை வரும். இப்படி ஒரு வாக்குத்தத்தம் இருந்ததே நமக்கு ஞாபகம் இருக்காது. இதுதான் மனுஷ வாழ்க்கை. இதைத்தான் நம்ம ஊரில் உள்ள நியூஸ் சேனல்லாம் நல்லா படித்து வச்சுருக்காங்க. இன்னைக்கு ஒரு பிரச்சனையை போட்டால் எல்லாரும் பரபரப்பாக இருப்பாங்க. 3வது நாள் வேற ஒரு பிரச்சனையை கொண்டு போட்டால் இந்த பிரச்சனையை என்ன செய்திருவாங்க, மறைஞ்சிருவாங்க. இதுதான் உலகத்தில் உள்ள எல்லா தலைவர்களும் வைத்திருக்கிற சைக்காலஜி. எல்லா மீடியாவும் அப்படித்தான் இயங்கிட்டு இருக்கு. அப்போது நல்லா கவனிக்கணும். நாம் பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தங்கள், கர்த்தர் வாக்குத்தத்தம் தருகிறவர் மட்டுமல்ல, வாக்குத்தத்தத்தை காத்தருளுகிற தெய்வம். வாக்குத்தத்தத்தை காத்தருளுகிறவர் மட்டுமல்ல, வசனம் சொல்லுகிறது, இதே வசனம் 3வது என்ன செய்கிறாரா, ஆமென், அதை நிறைவேற்றுகிற தெய்வம். பாருங்க, அதை உம்முடைய வாக்கினால் சொன்னீர், இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் அதை தம் வார்த்தையினால் சொன்ன வாக்குத்தத்தங்களை தம் கரத்தினால் நிறைவேற்றுகிற தெய்வம். அல்லேலூயா. தெய்வ ஜனங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் ஒன்று, அவர் வாக்குத்தத்தம் தருகிற தெய்வம், தந்த வாக்குத்தத்தத்தை காத்தருளுகிற தெய்வம், காத்தருளுகிற ஆமென், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற தெய்வம், தம் கரத்தினால் அதை நிறைவேற்றுவார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உங்களுக்கு கர்த்தர் தந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் காத்தருளுகிறார், தம் கரத்தினால் நிறைவேற்றுகிறார். கலங்காதீங்க. அல்லேலூயா. அப்போ நம்முடைய தெய்வம் வாக்குத்தத்தங்களை அப்படி நிறைவேற்றுகிறார் இல்லையா? அப்போ வாக்குத்தத்தத்தை தந்து அதை பாதுகாத்து அதை நிறைவேற்றுகிறார். இப்போ இந்த வாக்குத்தத்தங்கள் பெற்றவர்கள் அப்படின்னு எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம்லாம் பண்ணோம். இன்றைக்கு என்னுடைய பிரசங்கத்துக்கு இப்படி ஒரு தலைப்பு கொடுக்கிறேன், வாக்குத்தத்தம் பெற்றவர்களின் கவனத்திற்கு. ஆமென். வாக்குத்தத்தம் பெற்றவர்களின் கவனத்திற்கு நம்ம கவனிக்க வேண்டிய சில விஷயம் உண்டு. இன்னைக்கு வாக்குத்தத்தம் பெற்றவங்க, ஆமென், வாக்குத்தத்தங்களை பற்றி பலவிதமாக பேசுகிறோம். நம்ம சிலர்லாம் வாக்குத்தத்தம் நிறைவேறாத உடனே ஆண்டவரை குறை சொல்லுவாங்க. அந்த வாக்குத்தத்தம் யார் மூலம் கர்த்தர் தந்தாரோ அவர்களை குறை சொல்லுவாங்க. இப்படிலாம் பேசுகிறாங்க. ஆனால் வசனத்திலேருந்து சில விஷயங்கள் நமக்கு ஆவியானவர் இன்னைக்கு பேச விரும்புகிற விஷயத்தை நேரத்திற்குட்பட்டு நம்ம தெளிவாய் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நம்ம என்ன செய்யணும், வாக்குத்தத்தம் பெற்ற நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, ஒரு சில வார்த்தைகளை நம்ம வேதத்திலிருந்து கவனிக்கலாம். முதலாவது, ஆதியாகமத்தின் புத்தகம் 15வது அதிகாரத்துக்கு வாங்க. 15வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். பாருங்க, ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் 12வது அதிகாரத்திலேயே அழைப்பை கொடுக்கிறார். 12வது அதிகாரத்துக்கு முன்னாலேயே ஆரான்ல இருக்கும்போதே அவனுக்கு அழைப்பு வருகிறது. ஆமென். அழைப்பு முன்னாடியே, அதாவது வேதத்தில் வாசிக்கும்போது தாயின் கருவில் இருக்கும்போதே அழைப்பு வந்துருது. அந்த அழைப்பை பெற்றுக்கொண்ட ஆபிரகாம் அந்த 12வது அதிகாரத்தில் பெருக்கம் உண்டு என்றும், பெருக்கம், ஆமென், அவனுக்கு திரளான ஜாதிகள் உண்டாவார்கள் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினார். ஆனால் நாட்கள் கடந்து போச்சு. ஒரு நாள் லோத்துவுக்காக ஒரு யுத்தத்தை நடப்பித்து வந்திருக்கிற பொழுது ஆண்டவர் தரிசனமாய் சொன்னார், நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் அப்படின்னா. எப்போ சொன்னார்னா, லோத்துவுக்காக யுத்தம் பண்ணி ஒரு சிரட்டையாகிலும் அவனிடத்திலிருந்து எடுக்காமல் வந்தப்போ தான் சொன்னார், உனக்கு பாதுகாப்பு நான், உனக்கு ரிவார்டு நான் அப்படின்னா. அதான் மகா பெரிய பலன்னா ஸ்ட்ரென்த் இல்லை, ஐ வில் பி யோர் கிரேட் ரிவார்டு அப்படின்னா. நான் உனக்கு ரிவார்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆபிரகாம் கேட்குறாரு. வாழ்க்கையில் சோர்ந்து போனேன், வாக்குத்தத்தம் பெற்று நிறைய நாளாச்சு, ஆனால் ஒரு அசைவையும் காணலை. இப்போ ஆபிரகாம் கேட்கிறார், எனக்கு நீர் என்னத்தை செய்வீர், எனக்கு நீர் என்னத்தை செய்வீர். பாருங்க, அதனுடைய 2வது வசனம். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர், அடியேனுக்கு என்ன தருவீர், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே,
தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என் வீட்டுல என்றான். வேலைக்காரனா இருக்கிற காரியஸ்தன் இவன் எனக்கு சுதந்திரவாளியா மாற போறான். நீர் எனக்கு என்ன தருவீர்? எல்லாம் வயசும் ஆகி போச்சு, நாள் கடந்து போச்சு, காலங்கள் கடந்து போச்சு, எல்லாம் மாறிடுச்சு. எனக்கு நீர் என்ன செய்வீர்? அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு சொல்லுகிறார் 4வது வசனத்துல, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு அப்பொழுது உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே, உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாய் இருப்பான் என்று இப்ப சொல்லி, திருப்பியும் ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா உனக்கு நான் பிள்ளை தருவேன். இந்த எலியேசர் அல்ல உன் சுதந்திரவாளி, உன் வேலைக்காரன் காரியஸ்தன் அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவன் உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, அவர் ஆபிரகாமை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணார்ந்து பார், நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று அவைகளை சொல்லி, எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். ஆண்டவர் சொல்றார், நீ ஒரு பிள்ளைக்கு வேண்டி ஏங்கிட்டு இருக்க, ஒன்னு நான் செய்யலன்னு நீ கவலைப்படுற. கர்த்தர் பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நீ வெளியே வா, வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னால கூடும்னா என்ன அப்படின்னு சொல்லி, இப்படித்தான் உன் சந்ததி இருக்கும் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? என்ன கூடாததான சந்ததியை நான் உனக்கு தரப்போகிறேன்னு கர்த்தர் சொன்னார். என்ன கூடாததான சந்ததி. இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்ட உடனே நம்ம என்ன செய்திருப்போம்? ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம், இந்த வார்த்தையை நான் நம்புறேன் ஆண்டவரே, இந்த வார்த்தையை நம்புறேன் அப்படின்னு இருப்போம். ஆனா ஆபிரகாம் நம்மள மாதிரி இல்லை, கொஞ்சம் வித்தியாசமா. இப்ப 6வது வசனத்துல வாசிக்கும் போது, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அவன் கர்த்தரை விசுவாசித்தான். அதை அவர் அவனுக்கு, நல்லா போதும், நல்லா கவனிங்க. வாக்குத்தத்தம் பெற்றவர்களுடைய கவனத்திற்கு இன்று பகல் பரிசுத்தாவியானவர் சொல்லுகிற விஷயம், வாக்குத்தத்தம் பெற்ற அநேகர் வாக்குத்தத்தத்தை நம்புகிறார்கள், வாக்குத்தத்தத்தை உறுதியாய் பிடிக்கிறார்கள், ஆனால் கர்த்தரை விசுவாசிக்க மறந்து போகிறார்கள். ஹலோ, நிறைய பேருக்கு வாக்குத்தத்தம் வேணும், நன்மை நடக்கணும், நான் எனக்கு எல்லா ஆசீர்வாதமும் வேணும், கர்த்தர் சொல்றதெல்லாம் எனக்கு சம்பவிக்கணும். ஆனா அநேக நேரத்தில் நாம கர்த்தரை விட்டு விடுகிறவர்களாக இருக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டவுடனே ஆபிரகாமுக்கு தெரியும், எனக்கு அதுக்கான தகுதி இல்லை, இந்த வாக்குத்தத்தத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது. நான் வயசான தாத்தா, என் மனைவி பாட்டி, இனி எனக்கு எண்ணக்கூடாத அளவுக்கு ஒரு சந்ததி சான்ஸே இல்லை. ஏன் கர்ப்ப பிறப்பாய் பிறப்பவன், அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு புரிந்து கொண்டு இந்த ஆபிரகாம் பார்க்கிறார். அப்ப இது யாரால நடக்க முடியும்? கர்த்தராலே மட்டும்தான் சாத்தியம். அதனால அந்த வசனத்தில் சொல்லியிருக்கு, இங்க மட்டும் இல்ல, முழு வேதாகமத்திலும் இந்த வார்த்தை அடிக்கடி ரெப்பிட்டேஷனா வருது. ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தார், கர்த்தரை விசுவாசித்தார். வாக்குத்தத்தம் பெற்றவர்களே, நீங்கள் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும், கர்த்தர் மேல் உங்கள் விசுவாசத்தை வைக்க வேண்டும். எந்த வாக்குத்தத்தங்களும் உங்கள் பலத்தில் நிறைவேறப் போகிறது இல்லை. எந்த வாக்குத்தத்தங்களும் உங்கள் திறமையினால் நிறைவேறப் போகிறதில்லை. எந்த வாக்குத்தத்தங்களும் உங்க பேக்ரவுண்டினால நிறைவேறப் போகிறதில்லை. எந்த வாக்குத்தத்தங்களும் உங்கள் புத்தி கூர்மையினால் நிறைவேறப் போகிறதில்லை. எந்த வாக்குத்தத்தங்களும் உங்களை சுற்றி இருக்கிற சாதக சூழ்நிலையால் உருவாக போகிறதில்லை. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கர்த்தரால் நிறைவேறப் போகிறது. விசுவாசிக்கிறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துங்க. ஏன் நான் என் வாக்குத்தத்தத்தை விட கர்த்தரை விசுவாசிக்கணும்? ஏன் நான் கர்த்தரை விசுவாசிக்கணும் தெரியுமா? நீங்க வேதத்தை எடுத்து வாசிப்பீங்கன்னா
ஆமென். ஒரு சில சம்பவங்களை உதாரணமா நான் உங்களுக்கு காட்ட முடியும். கர்த்தரை விசுவாசிக்கிறது தான் எனக்கான தகுதியாகவே கர்த்தர் மாற்றுகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமா, எனக்கான என்னில் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு நான் எப்பொழுது தகுதி உள்ளவன் ஆகிறேன் என்றால், நான் கர்த்தரை விசுவாசிக்கிற பொழுது அதை எனக்கு தகுதியாக கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. மத்தேயு 8வது அதிகாரத்தில் ஒரு நூற்றுக்கு அதிபதி வர்றார். அந்த நூற்றுக்கு அதிபதியை கவனித்து பாருங்க. அந்த மத்தேயு 8வது அதிகாரத்தில் அதனுடைய 10வது வசனம் இப்படி சொல்லுகிறது. இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி இஸ்ரவேலர்களுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று. அப்படின்னா தேவ ஜனங்களுக்குள்ள கூட இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கல அப்படின்னு மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். யாரை பார்த்து? இஸ்ரவேலன் அல்லாதவனை பார்த்து. தெளிவாக கவனிக்கணும். இஸ்ரவேலன் அல்லாதவனை பார்த்து இஸ்ரவேலரை மீட்டெடுக்கும்படி வந்த இயேசு கிறிஸ்து சொல்ற ஒரு வார்த்தை ஏன் தெரியுமா? இயேசு பார்க்கிறார், இதுவரைக்கும் சரித்திரத்தில் இப்படி ஒருத்தன் ஜெபம் பண்ணதில்லை, இதுவரைக்கும் இப்படி ஒரு விசுவாசத்தை ஒருவரும் வெளிப்படுத்தினதில்லை. என தன் வேலைக்காரனுக்கு சுகமாகணும். சுகமாகணும்னா என்ன செய்யணும்? இயேசுவினிடத்தில் கூட்டிட்டு வரணும். சரி, இயேசு சுகம் கொடுப்பார் அப்படின்னா இயேசுவினிடத்தில் வேலைக்காரனை கூட்டிட்டு வரலாம். ஆனா வேலைக்காரனை கூட்டிட்டு வரல. வேலைக்காரனுக்காக எஜமானனே வந்து நிற்கிறார். வந்து நின்று கேட்கிறாரு, வேலைக்காரன்ல ஒருத்தர் சுகம் இல்லை, அவனை சுகமாக்க உம்மால கூடும். ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், ஒரே ஒரு வார்த்தை சொல்லும். அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். வேலைக்காரன் சொஸ்தமாவான். நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க. அழகா கேட்கிறார், ஒரு வார்த்தை சொல்லுங்க. இந்த விசுவாசத்தை பார்த்து இயேசு அப்படியே மெச்சி கொள்ளுகிறார். இயேசு அப்படியே அந்த விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்படுகிறார். வசனம் சொல்லுது, இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு. இயேசு வந்த முகாந்தரத்தை பார்த்தா இந்த வேலைக்காரனுக்கோ இந்த நூற்றுக்கு அதிபதிக்கோ அற்புதம் செய்யக்கூடாது. ஆனா இயேசு இந்த இடத்துல தகுதி இல்லாதவனுக்கும் அற்புதத்தை செய்ய முற்படுகிறார். எப்படி? இங்க அவனுடைய விசுவாசம். ஆமென் சொல்றார், இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கலப்பா. அப்ப இந்த நூற்றுக்கு அதிபதியின் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு தகுதியாக கண்ட விஷயம் என்ன தெரியுமா? அவனுக்கு தன்மேல் இருந்த விசுவாசத்தை கர்த்தர் தகுதியாக கண்டார். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் சொல்றேன், எந்த தகுதியும் இல்லாமல் இருக்கலாம், ஆனா நம்மால அவர் மேல் விசுவாசத்தை வைக்க முடியும்னா அதுதான் நமக்கு தகுதியாக இன்னைக்கு மாறப்போகிறது. எத்தனை பேர் விசுவாசத்தை வைக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? வாக்குத்தத்தம் பெற்றவர்களே, உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் மேல் வைங்க. கர்த்தரை விசுவாசிங்க. நான் நம்புறது அவரால் வரும். நான் நம்புறது அவரால். ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்க போகிறோம். ஆமென். இதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது 28வது வசனம், அங்கேயும் இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை பார்க்க முடியும். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். விரும்புகிறதுபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். பாருங்க, யாரு? ஒரு கானானிய ஸ்திரீ. கானானிய ஸ்திரீன்னா அர்த்தம் என்ன? நோவாவின் மகன் காம், அவனுடைய மகன் கானான், அவனுடைய சந்ததிகள். இவங்க எப்படிப்பட்டவங்க? நோவா சொல்றாரு, நீ சபிக்கப்பட்டவன். சபிக்கப்பட்டவன். சபிக்கப்பட்டவன் எப்படி சபிக்கப்பட்டவன்? நீ உன் சகோதரர்களுக்கு அடிமைகளுக்கு அடிமையாயிருப்பாய். அடிமையா இருக்கிறதே சாபம். அடிமைகளுக்கு அடிமை. அப்படிப்பட்ட சாபத்தை பெற்றுக்கொண்ட தலைமுறை, சாபத்தின் தலைமுறை கானானிய ஸ்திரீ. இவள்
இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு வர்றா. இயேசுவினிடத்துல வந்து தன் மகளுக்காக கூட்டுக்கிட்டே இருக்கிறார். இவளுக்கு ஏதாவது செய்யணும். இயேசு அமைதியாவே போறார். அப்போ சீசர்கள் சொல்றாங்க, ரொம்ப நேரமா கூப்பிடறால, ஏதாவது செய்யலாம்ல அவளுக்கு. இப்ப இயேசு சொல்றாரு, நான் காணாமல் போன ஆடுகளை தேடி வந்தேன், என் பிள்ளைகளை தேடி வந்திருக்கேன். இவளுக்கு அற்புதம் செய்ய வரல. பிள்ளைகளுக்கான அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு என்ன செய்ய முடியாது, கொடுக்க. அவள் சொல்றா, அது பிரச்சனை இல்லை. பிள்ளைகள்கிட்ட வந்தாலும் பிள்ளைகளுக்கு அப்பம் கொடுக்குறீங்கல்ல, அந்த அப்பம் மேசையில இருந்து சில துணிக்கைகள் என்ன செய்யும், கீழே விழும். அது நாய்க்குட்டிகளுக்கு போதும். இந்த விசுவாசத்தை கண்டு இதெல்லாம் பயங்கரமான ஆழமான ரெவலேஷன். அந்த விசுவாசம் அவளுக்குள்ள பயங்கர வெளிப்பாட கொண்டு வந்துச்சு. அந்த விசுவாசத்தை இயேசு கனப்படுத்தி பாருங்க, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரிது. நீ தகுதி இல்லாத ஆளுதான், நீ கானானிய ஸ்திரீ, உனக்கு நான் அற்புதம் செய்யக்கூடாது, உனக்கு நன்மை செய்ய நான் வரல. நான் வந்தது என் சொந்தமானவர்களிடத்தில் என் பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்ய வந்தேன். நீ தகுதி இல்லாத ஆள், நீ சபிக்கப்பட்ட ஆள், சாபத்தின் தலைமுறை, உனக்கு என்னால ஒன்றும் செய்ய முடியாது இப்போ. ஆனா அப்படி சொன்னவர் தொட்டு அடுத்த வசனத்திலேயே அவளுக்கு அற்புதம் செய்ய முயல்கிறார்னா நல்லா கவனிங்க. அவள் இந்த மாற்றத்தை கொண்டு வந்தது தகுதி இல்லை அப்படின்னு சொன்ன அவரே தகுதியாய் ஒரு அற்புதத்தை செய்கிறார்னா அதுக்கு காரணம் இவளிடத்திலிருந்து ஏதோ ஒன்று அவளை தகுதிப்படுத்தினதாய் காட்டினது. வேற ஒண்ணுமில்லை, விசுவாசம். அல்லேலூயா. இன்னைக்கு யாரெல்லாம் கர்த்தர் மேல விசுவாசம் வைக்க முடியுமோ ஆண்டவர் சொல்லுகிறார், அதைத்தான் நான் தகுதியா பார்க்கிறேன். உன் பேங்க் பேலன்ஸ் அல்ல, உன் மணி பர்ஸில் எவ்வளவு இருக்குன்னு இல்லை, உன் எக்ஸ்பீரியன்ஸ் அல்ல, உன்னுடைய திறமை தாளந்துகளை அல்ல, உன் பின்னணியத்தை அல்ல. யோசேப்பினுடைய பேக்ரவுண்ட பார்த்தா எப்படி யோசேப்பை கொண்டு சிங்காசனத்தில் உட்கார வைக்க முடியும்? ஒரு ராஜாவுக்கு முத்திர மோதிரத்தை வர கலத்தி கொடுத்தாச்சு. சிங்காசனத்தில் மட்டும் நான் உனக்கு மேலானவன். இப்படி உயர்வை அவன் பெற்றுக் கொள்வதற்கு பேக்ரவுண்ட பார்க்காம யாராவது அந்த பொசிஷனை கொடுப்பாங்களா? ஹலோ, பேக்ரவுண்ட பார்க்காம யாராவது பொசிஷன் கொடுப்பாங்களா? ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானம் வாய்ப்பே இல்லை. இவன் பின்னணியம் என்ன விசாரிப்பாங்க. ஆனா யோசேப்புக்கு பின்னணியத்தை பார்த்தா ஜெயில கிடந்த ஆளு, அதுவும் நம்பிக்கைக்கு துரோகம் செய்த ஆளு, அப்படி குற்றம் சாட்டப்பட்டவர், சொந்த சகோதரரால் விற்கப்பட்ட அடிமை, அடிமையானவனுக்கு உயர்வா. யோசேப்பு தகுதிப்பட்டது பின்னணியத்தினால் அல்ல, அவனுக்குள் இருந்த விசுவாசத்தினால். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். கண்மலையே அடைக்கலமே, என் பலனே, என்னை மீட்டவரே. கண்மலையே அடைக்கலமே, என் பலனே, என்னை மீட்டவரே. அசைவுற விட மாட்டீ என்னை. அந்த வார்த்தையை எத்தனை பேர் சொல்ல ரெடியா இருக்கீங்க? அசைவுற விட மாட்டீ என்னை.
எக்காலத்திலும் உம்மை நம்பிடுவேன். என் இதயத்தை உம்மிடம் ஊற்றிடுவேன். எக்காலத்திலும் உம்மை நம்பிடுவேன். என் இதயத்தை உம்மிடம் ஊற்றிடுவேன். அசைவுற விட மாட்டீ, என்னை அசைவுற விட மாட்டீ. கரங்களை உயர்த்தி சத்தமா அசைவுற விட மாட்டீ, என்னை அசைவுற விட மாட்டீ. அவர் மேல வைக்கிற விசுவாசம் உனக்கு தகுதியா பார்க்கப்படும். அல்லேலூயா. பேக்ரவுண்ட் இல்லாமல் இருக்கலாம், எதுவும் இல்லாமல் இருக்கலாம். ஒன்னே ஒன்றை கர்த்தர் பார்க்கிறா, விசுவாசம் இருக்கா, அதான் உனக்கு தகுதி. இன்னைக்கு விசுவாசிக்கிறாயா, நீ தேவ மகிமையை காண்பாய். உன் விசுவாசத்தின்படி உனக்கு விசுவாசத்தை பார்க்கிற தெய்வம் அவர். வாக்குத்தத்தம் பெற்றவர்களே, விசுவாசத்தை கொஞ்சம் கவனிங்க. உங்க விசுவாசம் வாக்குத்தத்தத்தின் மேலா, அதை தந்த கர்த்தர் மேலையா? ஆபிரகாமுக்கு தெரியும், இந்த வாக்குத்தத்தத்தை நம்பினா எனக்கு ஒன்றும் நடக்காது, நான் அதுக்கு தகுதியானவன் அல்ல. ஆனால் கர்த்தரை நம்பினா அவர் எனக்கு எல்லாம் செய்ய வல்லவர். அவர் எனக்கு எல்லாம் செய்ய வல்லவர். செத்து போன கர்ப்பத்திலும் குழந்தையை தர அவராலே, செத்து போன சரீரத்திலிருந்தும் உயிரை கொடுக்க அவராலே ஆகும். அல்லேலூயா. செத்து போனதிலிருந்து ஜீவனை புறப்படுவிக்க யாரால முடியும்? அது என் கர்த்தரால மட்டும்தான். அந்த விசுவாசம் இருந்ததுனால தான் ஈசாக்க பலியிட சொன்னப்போ மோரியா மலையில கொண்டு பலியிட போறாரு. ஆபிரகாமுக்கு ஒரு விசுவாசம், சாம்பலிலிருந்தும் எனக்கு ஒரு கர்ப்ப பிறப்பை தருவதற்கு. செத்து போனதுல மட்டும் இல்லை, சாம்பல்ல இருந்தும் வரும் அப்படின்னு கர்த்தர் மேல விசுவாசம். ஏன் தெரியுமா? கர்த்தர் தன்னை ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தினது, நான் சர்வ வல்லமையுள்ள தெய்வம். I am El Shaddai. Hallelujah. I am the Almighty. என்னால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு வாக்குத்தத்தம் பெற்ற நாம் செய்ய வேண்டியது கர்த்தர் மேல விசுவாசம் வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. எப்படியும் அவரால் தான் இது ஆகும், அவரால் தான் செய்ய முடியும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2வது ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். எபிரேயர் 3வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். பாருங்க, இங்க வசனம் சொல்லுது, என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே. இது அப்படியே மனசுல வச்சு 4வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்குண்டாயிருக்க போதும். அப்ப இளைப்பாறுதல் என்பது தேவனால் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். நல்லா கவனிக்கணும், வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தம் பெற்றவர்களை பார்த்து அந்த வாக்குத்தத்தம் கொடுத்த அதே தேவனே 3வது அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கும் போது சொல்றாரு, இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். வாக்குத்தத்தம் பெற்றவர்கள் கவனிக்க வேண்டிய 2வது விஷயம், வாக்குத்தத்தம் நிறைவேறாட்டா அது வாக்குத்தத்தத்தை சொன்னவர் மேல உள்ள தப்பு கிடையாது. வாக்குத்தத்தத்தை தந்த பைபிள் மேல தப்பு கிடையாது. வாக்குத்தத்தத்தை தீர்க்க தரிசனமாக உரைத்த தீர்க்கதரிசியின் மேலும் தப்பு கிடையாது. ரொம்ப கவனிக்கணும். வாக்குத்தத்தம் பெற்றவர்கள் எந்த நேரத்திலும் தேவனை கோபப்படுத்தக்கூடாது. வசனத்தை பாருங்க, என்னுடைய இளைப்பாறுதல், அது வாக்குத்தத்தம், அதில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்தில். அப்போ ஆண்டவர் கோபப்பட்டா வாக்குத்தத்தம் என்ன செய்யும்? தடைப்பட வாய்ப்பு இருக்கு. புரிந்து கொண்டவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா.
ஆமா, வாக்குத்தத்தம் பெற்றவங்க என்னைக்கும் கவனிக்க வேண்டிய இரண்டாவது விஷயம், எந்த காலத்திலையும் தேவனை கோபப்படுத்தக்கூடாது. மோசேயை அழைக்கும் போது மோசேயை பார்த்து சொல்றாரு, மோசே, நான் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போறேன். நான் உன்னோடு கூட இருந்து செய்திடும் காரியங்கள் பயங்கரமா இருக்கும். இந்த ஜனத்தை மீட்டெடுக்கிறதுக்கு தான் உன்னை பாதுகாத்து வச்சு உன்னை அழைச்சிட்டு வந்திருக்கு. நீ எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்களை மீட்டெடுப்பாய் கொடுக்கிறார். ஆனா சொல்றாரு, நான் வாக்கு வல்லவன் அல்ல. அவர் சொல்றாரு, நான் தான் வாயை படைச்சேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டார். அவர் சொல்றாரு, மோசே, இல்லப்பா, நான் சொன்னா இவங்க கேட்க மாட்டாங்க. ஏன்? அவர் சொன்னாரு, மோசே, யார் அனுப்புனான்னு கேட்டால் நான் என்னத்தை சொல்லுவேன்? ஆண்டவர் சொன்னார், அவ்வளோதானே பிரச்சனை, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், ஐ எம் ஹூ ஐ எம், அனுப்புனேன்னு சொல்லி கொஞ்ச நேரம் இருந்துட்டு மூணாவது சொல்றாரு, மோசே, இல்லப்பா, அவங்களுக்கு காட்டுறதுக்கு என்கிட்ட ஒரு அடையாளமும் இல்லை, அவ்வளோதானே விஷயம். உன் கையில் என்ன இருக்கு? கோல், கீழே போடு. இப்போ என்ன? சர்ப்பம், வாழைப்பிடி, கோல். இன்னும் தேவையா? தர்றேன், கையை வஸ்திரத்துக்குள்ள போடு, குஷ்டம் வெளியெடுத்து பாரு, திருப்பி நீ உள்ள போடு, போ, இது போதும். மோசே பார்க்கிறார், என்னத்தான் சொன்னாலும் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டு நீதான் 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 சொல்லி சொல்லி பார்க்கிறார். ஒரு கட்டம் வந்தப்போ, இப்பெல்லாம் ஆண்டவர் கோவப்படவே இல்லை, ஆண்டவர் கோவப்படவே இல்லை. ஒரு கட்டம் வந்தப்போ மோசே சொல்றாரு, ஆண்டவரே, உமக்கு சித்தமான வேற யாரையாகிலும் அனுப்பும். வேற யாரையாவது? வசனம் சொல்லுது, தேவன் கோபம் உண்டவராகி. அப்போ ஆண்டவரும் சில நேரத்தில் கோபப்படுறார். பொறுமைக்கும் எல்லை இருக்கு. தேவனை கோபப்படுத்தக்கூடாது. வாக்குத்தத்தம் பெற்றவர்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், அந்த கோபத்தில் தான் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு சகோதரனாகி ஆரோன் வந்துட்டு இருக்கிறான், போ, ஆனாலும் நீதான் நீதான் அவனுக்கு தேவனா இருப்ப, வார்த்தை உனட்ட இருந்து தான் வரும், அவன் உனக்கு வாயா இருப்பான், அவ்வளவுதான். ஆண்டவர் சொல்லிட்டார். தன் திட்டத்தை மாற்றல, அவனுடைய உறுதிக்காக தன் கோபத்தில் சில விஷயத்தை செய்துறார் அந்த இடத்துல. இப்ப தெய்வ பிள்ளைகள் கவனிக்கணும், இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிற வாக்குத்தத்தம் இருக்கு. ஆனா திடீர்னு அதே தேவன் அதே ஜனத்தை பார்த்து சொல்றாரு, உனக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறாது, உனக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறாது. ஏன் தெரியுமா? கோபம். இந்த இடத்துல கோபத்துக்கு காரணம் என்ன? 10வது வசனத்தை வாசிங்க, 3:10. ஆதலால் நான் அந்த சந்ததியை ஆரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி. எப்படின்னா ரெண்டு விஷயத்தை இங்க கர்த்தர் சொல்றார். ஒண்ணு, எப்பொழுதும் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம். வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்ன சொன்னாலும் வார்த்தைக்கு உட்படுகிறது இல்லை, என் திட்டத்திற்கு உட்படுகிறது இல்லை, என் சித்தத்துக்கு உட்படுகிறது இல்லை. இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து தான் சொல்றாரு, வழுவி போகிற இருதயம் உள்ள ஜனம். அதனால தான் எரேமியாவை கொண்டு பிரசங்கம் பண்ணும்போது எரேமியாவை பார்த்து சொன்னார், நீ காட்டு கழுதை, தன் இச்சை அடக்கிக் கொள்ளாத ஒரு காட்டு கழுதை போல நீ இருக்கிற, ஏன் வழுவி போற? எப்போ ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு பார்த்து தெய்வத்தை விட்டு வழுவி போகிற, தெய்வ திட்டத்தை விட்டு வழுகி போகிற, தேவ சித்தத்தை விட்டு வழுகி போகிற, தேவ எல்லையை விட்டு வழுகி போகிற, வழுவி போகிற இருதயம் உள்ளவனா இருந்துட்டு வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்று நினைத்தால் அது கூடாத காரியம் அல்லவா? எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து உன்னுடைய பலத்தினால் அல்ல கர்த்தர் உன்னை மீட்டெடுத்தது, தமது பலத்த கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அவர் உன்னை விடுவித்தார். விடுவித்து உன்னை நடத்தி வந்த பாதைகளில் எவ்வளவு அற்புதங்களை உனக்கு செய்தார். பஸ்காட்டுக்குட்டினால விடுவிச்சாரு. ஆமென். வழியில மேகஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம், சுமந்த சமுத்திரத்தை உனக்காக பிளந்தார். ஏலிம்ல நல்ல செழிப்பை தந்தார்.
மாராவை மதுரமாக்கினார். ரெவிதீம்ல யெகோவா நிசியாக அறியப்பட்டார். ஆமென். இப்படியே வழிகளில் மன்னாவை தந்தார், காடைகளை தந்தார், உனக்கு என்னென்ன கேட்டியோ எல்லாத்தையும் தந்தார். ஆனா அந்த எல்லா நேரங்களிலும் நீ என்னை விட்டு வழுகி போகிற இருதயம் உள்ள ஒரு மனுஷனாகத்தானே இஸ்ரவேலே நீ இருந்தாய். கொஞ்சம் சாப்பாட்டுக்கு குறை வந்த உடனே எகிப்த பத்தி நீ பெருமையா பேசுற. கொஞ்சம் தண்ணிக்கு குறை வந்த உடனே இதுக்கு எகிப்துல இருந்திருக்கலாம்னு சொல்ற. வாழ்க்கையில கொஞ்சம் தடைகள் வந்த உடனே எகிப்து இதை விட மேலன்னு சொல்ற. எகிப்தினுடைய கொம்மட்டி காய்களும் பாத்திரம், ஆமென், இறைச்சி பாத்திரங்களும் உன்னை கவர்ந்தெழுக்கிறது. அநேக நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, இந்த வழிகி போகிற இருதயம் அது தேவனுக்கு கோபம் ஊட்டுகிறது. அல்லேலூயா. சத்தமே வரலையா? நல்ல சத்தமா, இன்னும் சத்தமா ஒரு அல்லேலூயா. வழிவி போகிற இருதயம் வாக்குத்தத்தம் நிறைவேறுதலை தடை செய்யும், தேவனுக்கு கோபமூட்டும். விட்டு வந்ததை திருப்பி ஏன் தேடணும்? பழைய வாழ்க்கையை ஏன் திரும்பி பார்க்கணும்? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறார். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. விடுவிக்கப்பட்டா, ரட்சிக்கப்பட்டா, இனி பழைய வாழ்க்கைக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லை, விக்கிரகத்துக்கும் உனக்கும் சம்பந்தம் என்ன? அவிசுவாசிக்கும் உனக்கும் என்ன ஐக்கியம்? அது எதனால இருக்கட்டும், அவிசுவாசிக்கும் உனக்கும் என்ன ஐக்கியம்? வழுவி போகிற இருதயம். விட்டு வந்தவைகளை விட்டாமை தேடி போகிறதற்கு உன் இருதயம் கர்த்தரை விட்டு வழுவி போகிறதுனாலே அல்லவோ அவர் உன்னிடத்தில் கோபம் உண்டவராயிருக்கிறார். இந்த பகல் அநேக குடும்பங்களில் இருந்து தேவ கோபம் மாறுவதற்காக ஜெபிக்கிறேன். தேவ கோபம் நீங்கி போக கர்த்தரிடத்தில் பிரார்த்திக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் விடுதலை தருவாராக. வழுவி போகிற இருதயம் கர்த்தரை கோபப்படுத்தும். எங்க பிடிச்சாலும் வழுவி 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 போகிறது. சிலர் உலகத்தில் சொல்லுவாங்க, இது பயங்கர தந்திரம் படித்த மீனும்பாங்க. ஏன்? குளத்தில் உள்ள எல்லா மீனும் பிடிப்படும், ஒரு மீன் என்ன செய்யாது. அது ஏன்னா இத்தனை வருஷமா எல்லா வலையும் பழக்கப்பட்டது, எல்லார பத்தி அதுக்கு தெரியும், எங்க தப்பணும் எப்படி இருக்கணும் எல்லாம் தெரியும். இப்படித்தான் தேவ பிள்ளைகள் நிறைய பேர்கள் வழுவி 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 அழைப்புக்கு உடன்படுகிறது இல்லை, தேவ சத்தத்துக்கு உடன்படுகிறது இல்லை, கிருபைக்கு உடன்படுகிறது இல்லை, கர்த்தருடைய கட்டளைகளுக்கு உடன்படுகிறது இல்லை, கர்த்தருடைய விருப்பத்துக்கு உடன்படுகிறது இல்லை. வழுவி போகிற இருதயம் ஆண்டவர் சொல்றார் என்னை கோபப்படுத்துகிறது. இனிமேலும் வழுவி போகாதிருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு கட்டம் வரைக்கும் ஆண்டவர் பொறுத்து பார்த்துட்டு தான் சொல்றாரு, இவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயம் உள்ள ஜனம். அந்த ஒரு நிலை நமக்கு வரக்கூடாது. நம்மை பார்க்கிற பொழுது அவர் சொல்லக்கூடாது இவங்க வழுவி போகிறவங்கன்னு சொல்லக்கூடாது. கர்த்தர் எத்தனை பேர் விரும்புறீங்க பாருங்க. இரண்டாவது அங்க வசனம் சொல்லுது, என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் அப்படின்னா சொல்ற இவங்களுக்கு என்ன பத்தின அறிவே இல்லை. கர்த்தர் அறிஞ்சாதுன்னா கர்த்தருடைய வழிகளை அறிய முடியும். ஆமேனா இல்லையா? உங்களுக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அந்த க்ளோஸ் ஃப்ரெண்டு கிட்ட உங்களுக்கு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப், நல்ல அந்த ஃப்ரெண்டை நீங்க அறிஞ்சிருந்தா தான் அவனுடைய எல்லா வேஸும் உங்களுக்கு தெரியும், வழிகள் தெரியும். அவன் இப்படி தான் பேசுவான். நம்ம ஃப்ரெண்டை பற்றி ஒரு ஆள் சொன்னால் இந்த நபர் இப்படி பேசியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் நம்ம சுதாகரிச்சுடுவோம். இல்லையே, அவர் இப்படி பேச வாய்ப்பு இல்லை, ஏன்னா இது அவருக்கு இப்படி, இது அவருடைய வழி இல்லை. ஆனால் இப்படி அவர் பேச வாய்ப்பு இருக்கு. இதை அவருடைய வழி நமக்கு தெரியணும்னா அந்த நபரை அறிய வேண்டும். ஆண்டவருக்கு வேதம் முழுவதிலுமே இஸ்ரவேல் ஜனங்கள், வாக்குத்தத்தம் பெற்ற ஜனங்கள் மேல இருந்த பிரச்சனை என்னன்னா, இவர்கள் என்னை குறித்து அறியாதிருக்கிறார்கள். என் ஜனங்களோ அறிவில்லாமல் சிறைப்பட்டு போகிறார்கள். என் ஜனங்களோ அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். என் ஜனங்களோ அறிவில்லாமல் மதியற்றவர்களாக இருக்கிறார்கள்.
என் ஜனங்களோ அவர்கள் அறிவில்லாமல் இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்றார், வானங்களே கேளுங்கள், பூமியை செவி கொடுங்கள்னு சொல்லி. ஆமென். மாடு தன் எஜமானனை அறிகிறது. ஆமென். பறவைகளுக்கு தன் கூடு தெரியுது, தன் வேலை அறியுது. என் ஜனங்களோ அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் இருக்கிறார்களே. அறிவில்லை. ஆமென். ஆண்டவரை குறித்த அறிவு வேணும். பேதுரு தன் நிருபத்தை எழுதி முடிக்கும் பொழுது சொல்லுகிறார், கர்த்தரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். கரங்களை உயர்த்துறலையா சொல்லுங்க. அறிவு எதனால வரும் தெரியுமா? 3 விஷயம். தேவனை குறித்த அறிவு வரணும்னா, ஒன்று, அந்த அறிவு ஆமென் ரிலேஷன் மூலமா வரணும். அவரோடு கொண்டு இருக்கிற உறவின் மூலமாக நமக்கு அறிவு வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் ஆண்டவரோடு ஒரு நல்ல ஒரு உறவு வேணும்னு சொல்றீங்க? கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டாவது, அந்த அறிவு எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா வரும். அனுபவத்தின் வாயிலாக வருகிற அறிவு. த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம். அவரை, அதனால தான் தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் நல்லவர் என்பதை எப்படி பார்க்கணும்னா ருசித்து பார்க்கணும். அது அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ். தெய்வத்தோடு நல்ல உறவு வேணும், தெய்வத்தை நல்லா அனுபவிக்கணும். மூணாவது, ஆமென், knowledge comes from intimacy. ஒரு நெருக்கத்தின் மூலமாக. அது சாதாரண உறவு அல்ல, அது ஆழமான ஒரு நெருக்கத்தின் மூலமாக வருகிறது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளை, வாக்குத்தத்தம் பெற்ற தெய்வ பிள்ளைகளுக்கு இந்த 3 வழியாக வருகிற அறிவு இருக்கணும். தெய்வத்தை நல்ல உறவின் அடிப்படையில் அறியணும். அவர் எனக்கு அப்பா, நான் அவருக்கு பிள்ளை. ஆமென். ஆத்தும நேசர், மணவாளர், எனக்கு அவர் மூத்த சகோதரர். இதெல்லாம் ரிலேஷன்ஷிப்ல வர்றது. அவர் எனக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பை நான் சொல்லி அவரை ஆமென் அந்த உறவை அனுபவிக்கிறேன். ரெண்டாவது, அனுபவத்தில் வர்றது. அவர்கிட்ட நான் ஜெபிக்கும் போது எனக்கு பதில் தருகிறார். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது அனுபவமா இருந்துச்சுன்னா சொல்லாம அல்லேலூயா வந்திருக்கும். சிலர் மட்டும்தான் அந்த அல்லேலூயா சொன்னாங்க, கை உயர்த்தி ஸ்தோத்திரம் சொன்னாங்க. அனுபவம். கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர், பரிசுத்தத்தை விரும்புகிறார்னு என் வாழ்க்கையில் நான் அனுபவிச்சிருக்கணும். ஆமென். ஆபத்து நேரங்களில் எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்து என்னை விடுவிக்கிறவர் என்பதை அனுபவித்து அறிகிறது. ஆபத்தில் அனுகூலமான துணை. யார் வெறுத்தான் என்ன வெறுக்காம எப்பவுமே கூட இருக்கிறாருங்கிறத, எல்லா மனுஷனையும் என்ன தனிமைப்படுத்தும் பொழுது கூட இருக்கிறத அனுபவிச்ச எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆமா, அந்த அறிவு பிரசங்கத்தில் வராது. எந்த அறிவுமே பிரசங்கத்திலேயோ எதிலையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த அறிவை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு ஒன்றுனா உறவை நான் ஆமேன் சரிப்படுத்த வேண்டும். 2, நான் அவரை அனுபவிக்கணும். 3வது, ஆமேன் அவரோடு நெருக்கமாகணும். அவரோடு நெருக்கமாகணும். நெருக்கத்தை விரும்புகிற தெய்வம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நெருக்கத்தை விரும்புகிற தெய்வம் அவர். ஹல்லேலூயா. நீங்க இல்லாம ஒரு நிமிஷம் கூட என்னால நினைச்சு பார்க்க. இந்த வார்த்தை எல்லாம் சும்மா ரிலேஷன்ல வராது. சும்மா என் ஃப்ரெண்டு கிட்ட போய் நீ இல்லாம என்னால என்ன நினைச்சு பார்க்க கூட அப்படிலாம் சொல்ல மாட்டோம். அந்த வார்த்தை வராது. ஆனா இன்டிமேசி, நெருக்கத்தில் அந்த வார்த்தை வரும். நீங்க இல்லாம ஒரு நிமிஷம் கூட என்னால நினைச்சு பார்க்க முடியல. நீங்க இல்லாம ஒரு நிமிஷம் கூட என்னால நினைச்சு பார்க்க முடியல. என்னால நினைச்சு பார்க்க முடியல. ஐயா ஆமென். என்னால நினைச்சு பார்க்க முடியல. இந்த வார்த்தையில் ஆழமான வார்த்தைகள். இது சபை கூடி வரும்போது சொல்ற வார்த்தை இல்ல. இது தனிமையில் கண்ணீர் நிறைந்த கண்களோடு உலகத்தையே மறந்து அவர் பாதத்தை பிடிச்சு, நான் போகும் இடமெல்லாம் நீங்க வரணும், நான் அமரும் இடமெல்லாம் நீங்க.
இப்படி கேட்க முடியுமா? நான் போகும் இடமெல்லாம் நீங்க வரணும், நான் அமரும் இடமெல்லாம் நீங்க அமரணும், நான் பேசும் பேச்சில் எல்லாம் நீங்க இருக்கணும், நான் பேசும் பேச்சில் எல்லாம் நீங்க இருக்கணும், நீங்க இல்லாம நான் இல்லையே, நீங்க இல்லாம நான் இல்லையே, என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே, என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும். இப்ப எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, நீங்க இல்லாத ஒரு நிமிஷம் கூட என்னால நினைச்சு பார்க்க முடியல. ஆமென். நீங்க ஆமென். ஒரு நிமிஷம் கூட என்னால நினைச்சு பார்க்க முடியல, என்னால நினைச்சு பார்க்க முடியல, என்னால நினைச்சு பார்க்க முடியல, நடக்க முடியல, டாடி நடக்க முடியல, நடக்க முடியல, இயேசுவே நடக்க முடியல, தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில், ஏந்திக் கொள்ளுங்க, தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில், ஏந்திக் கொள்ளுங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடுமேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நான் நடந்து வந்த பாதைகள் கரடுமேடுகள், வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் இந்த வார்த்தை எல்லாம் உறவுல வராது, எக்ஸ்பீரியன்ஸ்லயும் வராது, அதை தாண்டி நெருக்கத்துல தான் வரும், இன்டிமேசியில தான் வரும். ஹல்லேலூயா. அந்த இன்டிமேசியில தான் ஆமென் கவர்ந்து கொள்ளும் ஆண்டவரை, இழுத்து கொள்ளும் ஆண்டவரை. அங்கத்தான் அந்த இன்டிமேசி, நெருக்கத்தில் வர்ற வார்த்தை. என்னை அட்ராக்ட் பண்ணுங்க, என்னை இழுத்து கொள்ளுங்க. ஆமா, சீசர்களா இருக்கிறது என்னை இழுத்து கொள்ளும், அப்பொழுது உமக்கு பின்னே ஓடி வருவோம். அது சீசர்கள் வாழ்க்கை. அடுத்த கட்டம் என்ன தெரியுமா? அவர் என்னை தமது அரண்மனையின் உள்முற்றத்தில் அழைத்து செல்லுகிறார். அறியணும், கிறிஸ்தவம் தெய்வீக வாழ்க்கை என்பது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் முடிகிறதல்ல. அதை தாண்டி என் தனிப்பட்ட வாழ்க்கையில் என் தெய்வத்தை ஆழமாய் அறியணும். தேவனுக்கு ஏன் கோபம் வருது? ரெண்டு விஷயம். ஒன்னு, இவங்க வழுவி போறாங்க, ஒரு நிலையே இல்லை, வழுவி 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 போறாங்க, ஒரு பிடிக்கும் இல்லை. ரெண்டு, என் வழிகளை அறியவில்லை. இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ என் வழிகளை அறிந்தால் நலமா இருக்கும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று, கர்த்தரை விசுவாசிக்கணும். ரெண்டு, கர்த்தரை கோபப்படுத்தக்கூடாது. எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை புரியுது? என்ன வந்தாலும் கர்த்தரை என்ன செய்யக்கூடாது? வாக்குத்தத்தம் பெற்றவர்கள் கர்த்தரை கோபப்படுத்தாமல் இருக்க முயற்சி எடுக்கணும். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. கோபத்தை குறித்து சொல்லணும்னா நிறைய பேசலாம், ஆனால் இந்த வசனத்துக்குட்பட்டு நான் நிற்கிறேன். ஆமென். யார் கோபப்படுத்துகிறா? ஒன்று, வழுவி போகிறவர்கள். ரெண்டு, அவரை அறியாதவர்கள். சரி, இனி மூணாவது வாக்குத்தத்தம் பெற்ற நான் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? நீங்கள் எபிரேயர் 4வது அதிகாரம் 1வது வசனத்துல வாசிக்கிற பொழுது, ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு. அப்ப வாக்குத்தத்தம் பெற்றவங்க சிலர் அடையாம போக காரணம் என்னன்னா, பின்வாங்கி போகுதல். ஆமென். வாக்குத்தத்தம் பெற்றவர்கள் மூணாவது கவனிக்க வேண்டிய விஷயம், எக்காரணத்தினாலும் பின்வாங்கி போகக்கூடாது. என்ன செய்யக்கூடாது?
சத்தமா சொல்லுங்க. பின்வாங்கி பக்கத்தில் இருக்கிற 2 பேருக்கு கை கொடுத்து, ஆமாம், ஒரே டைம் சொல்லக்கூடாது, 2 நேரம் 2 பேருக்கு கை கொடுத்து சொல்லுங்க, பின்வாங்கி போகக்கூடாது. அல்லேலூயா. பின்வாங்குதல் நம்ம வாழ்க்கையில் இருக்கும்னா வாக்குத்தத்தம் நாம் பெற்றுக்கொள்ள முடியாமல் போகிற வாய்ப்பு. வசனம் அதானே சொல்லுது, வாக்குத்தத்தம் இருக்கு, ஆனால் உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணாதபடிக்கு. பின்வாங்குதல் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. பின்வாங்குதல் அப்படின்னா ஆண்டவரை மறந்து போறது மட்டும் இல்ல. என் ஜெப வாழ்க்கையில ஜெபத்தின் வேகம், ஜெபத்தின் தாகம், ஜெபத்தின் நேரம், ஜெபத்தின் ருசி குறையுதுனாலே என் வாழ்க்கையில பின்வாங்குதல் வந்துடுச்சுன்னு அர்த்தம். ஆமென். வேதத்தின் மேல் இருக்கிற தாகம், வேதத்தின் மேல் உள்ள ருசி, வேதத்தின் மேல் உள்ள தேடுதல், வேதத்தின் மேல் உள்ள நேசம் குறையுதுனாலே பின்வாங்குதல் வந்துடுச்சுன்னு அர்த்தம். எல்லாரோட ஐக்கியப்பட்டிருக்கிற நான் ஐக்கியத்தை விட்டு விலகிறேன்னா பின்வாங்குதல் வந்துடுச்சுன்னு அர்த்தம். தேவ ஜனங்களின் கூடுதலை விரும்பாம, தேவ ஜனங்களுடைய கூடுகை ஐக்கியத்தை, கூட்டாய்மையை வெறுக்கிற அனுபவம் இருக்குன்னா நான் பின்வாங்குகிறேன் அர்த்தம். பிறர் நலம் தேட வேண்டிய நான் சுயநலமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் பின்வாங்கி போகிறேன் அர்த்தம். எபிரேயர் 10வது அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது வசனம் சொல்லுகிறது, பின்வாங்கி போன ஒரு கூட்டத்தை குறித்து கர்த்தர் பேசுகிறார். 10வது அதிகாரம் 32வது வசனத்திலிருந்து வாசிக்கிற பொழுது வாசியுங்கள். முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள், முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த. இப்போ இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாருமே முந்தின நாட்களை நினைக்கணும். எந்த நாட்களை நினைக்கணும்? வாசிங்க. நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில், அந்த நாட்களில். ஹலோ, என்னைக்குள்ள முந்தின நாள்? பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்கள். ஆரம்ப நாளை நினைச்சு பாருங்க, ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப வருடங்களை நினைச்சு பாருங்க, ரட்சிக்கப்பட்டிருந்த ஆரம்ப மாதங்களை நினைச்சு பாருங்க. அந்த நாட்கள் நமக்குள்ள இருந்த நேச வைராக்கியம் எப்படி இருந்துச்சு? இன்னைக்குள்ள நன்மை இல்லாத காலம் அது. இன்னைக்குள்ள ஆசீர்வாதம் ஒன்றும் இல்லாம இருந்த காலம். இன்னைக்குள்ள வஸ்திரங்கள் இல்லாம இருந்த காலம் அது. இன்னைக்கு சாப்பிடுற சாப்பாடுகள் இல்லாம இருந்த காலம். இன்னைக்கு இருக்கிற அறிவும் உயர்வும் ஒன்றும் இல்லாத இருந்த காலம். ஆனா நாம் பிரகாசமாக்கப்பட்ட கரங்களை உயர்த்தல சொல்லுங்க. ஒரு ரகசியம் தெரியுமா? கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது பஞ்சுமெத்தையின் வாழ்க்கை அல்ல. இது முட்கள் நிறைந்த பகுதி. சபையை குறித்து உன்னத பாட்டில் சொல்லும்போது சொல்லியிருக்கு, முள்ளுகளுக்குள்ள லீலி புஷ்பம் இருந்தாதான் அதுக்கு அழகு. முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் இருந்தாதான் அதுக்கு பிரயோஜனம். ஏன் தெரியுமா? சுத்தி இருக்கிறது முள்ளு, இதுக்கு நடுவில் இருக்கிறது என்னது? லீலி புஷ்பம். இந்த முள்ளு என்ன செய்துட்டே இருக்கும்னா, ஒரு காத்தடிச்சாலும் இப்படி அசைஞ்சு இங்க ஒரு ஸ்கிராச் ஆகும். பலத்த காத்தடிச்சா இங்க உள்ள முள்ளுக்குள்ள போய் சதக்குன்னு ஒட்டி பிடிச்சிக்கிடும். அடுத்த காத்துல ரிலீஸ் ஆகும். எவ்வளவு வலிக்கும், அந்த பூல இருந்து எவ்வளவு கண்ணீர் வரும். ஆனா ஒண்ணு தெரியுமா? ஒவ்வொரு குத்தும் கிடைக்க கிடைக்க இதன் வாசனை சுற்று வட்டாரத்தில் பயங்கரமா இருக்கும். ஒன்ன முள்ளுகளுக்குள்ளே வச்சதனுடைய நோக்கமே நீ லீலி புஷ்பம் என்கிறத வெளிப்படுத்த, வாசனையினால வெளிப்படுத்தணும்.
உபத்திரவங்களாகிய போராட்டத்தை சகித்தீர்களே. இன்னைக்கு ஏன் சகிக்க முடியல? இன்னைக்கு போராட்டத்தை சகிக்க முடியலையே. சில விஷயம்லாம் நம்மை விட்டு மாறாது. சொல்லுங்க பார்க்கலாம். பவுல் சொல்றாரு, நான் 3 முறை கர்த்தரை நோக்கி வேண்டினேன். 3 முறை. எதுக்கு? என் சரீரத்தில் இருக்கிற இந்த முள் என்ன செய்யணும்? மாறணும், பலவீனம் மாறணும். ஆண்டவர் சொன்னாரா, என் கிருபை உனக்கு. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த பிரச்சனை உனக்கு மாறாது, உன் பலவீனத்தில் என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் அவர் பலன் வெளிப்படுகிறது. அதுதான் பெரிய ஆசீர்வாதம். அப்ப உபத்திரவங்களாகிய போராட்டம். தெசலோனிக்கே சபைக்கு எழுதும் பொழுது ஆவியானவர் இப்படி எழுதினார், நீங்கள் உபத்திரவத்தை சகிப்பதற்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள். You are ordained for it. அதுக்காக நியமிக்கப்பட்டவர்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது உபத்திரவத்தை எதிர்கொண்டு வாழ்வது, சகித்து வாழ்வது. இயேசு அதை தான் சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அன்னைக்கு அந்த 10:32 சொல்லுது, எபிரேயர் 10:32, உபத்திரவங்களாகி மிகுந்த போராட்டங்களை சகித்தீர்களே, நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்ல. நீங்க எப்படி ஆக்கப்பட்டீங்க? வேடிக்கையாக்கப்பட்டீர்கள். முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள், விசுவாசிகள், ஊழியர்கள் கனப்படுத்தப்படவில்லை. அன்றைக்கு அவர்கள் வேடிக்கையாக்கப்பட்டார்கள். எல்லாருக்கும் முன்னாலும் வேடிக்கையானாங்க. எதனால? நிந்தைகளால், உபத்திரவங்களாலும். அப்போ அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும். அப்போ ஒருத்தர் நிந்தைகளால், அவமானத்தால், உபத்திரவத்தால் வேடிக்கையாக்கப்படுகிறார். சக விசுவாசி, சக கிறிஸ்தவன் இவன் ஒளித்துக் கொள்ளவில்லை, அவனோடு கூட தன்னை இணைத்து பங்காளியாக்கி கொண்டார், பார்ட்னர் ஆனார். எதுல? இன்னைக்கு நம்ம பிசினஸ் பார்ட்னர்ஸ். எதுலையோ பார்ட்னர்ஷிப் வைக்கிறோம். ஆதிகால விசுவாசிகள் பார்ட்னர்ஷிப் வச்சது நிந்தைகளிலும், அவமானங்களிலும், உபத்திரவங்களிலும். சக விசுவாசிகள் வேடிக்கையாக்கப்பட்ட பொழுது அவர்களோடு கூட பங்காளிகளானோ. கரங்களை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு பங்காளிகளாக நான் சும்மா இருந்தாலே பெருசுதான். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்ச காலம் தள்ளி போகும்போது கலாத்திய சபைக்கு எழுதுறாரு, நீங்கள் ஒருவருக்கொருவர் கடித்து பட்சித்தீர்களேயானால் அழிந்து போவீர்கள் என்று. இங்கே சொல்றாரு, போய் என்ன செய்தாங்களா? பார்ட்னர்ஷிப். உபத்திரவத்தில், நிந்தையில, அவமானத்தில், உபத்திரவத்தில் வேடிக்கையாக்கப்பட்டாங்க. எல்லாம் பொது சமூகத்துக்கு முன்னால இவங்களை இழிவாக்குறாங்க. அந்த நேரத்தில் சக விசுவாசி ஓடி போய் அவங்களோட பார்ட்னர்ஷிப் வச்சாங்க. ஆனா கொஞ்ச காலம் போகவே கலாத்திய சபைக்கு எழுதும் பொழுது சொல்றாரு, கலாத்தியர் 5வது அதிகாரத்துக்கு வருகிற பொழுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 15வது வசனம், கலாத்தியர் 5:15, நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். தனித்தனியா வாசிக்க கூடாது. நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால். அப்பதான் அந்த வார்த்தைக்கு ஒரு வெயிட் இருக்கு. கடித்து பட்சித்தீர்களானால்னா ஆமென், ஒரு இது இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால். அப்போ இன்னைக்கு இல்ல, அன்னைக்கே இருந்திருக்கு. என்னென்ன விஷயத்துக்கு கடிச்சு பட்சிக்கிறோம்? ஆண்டவர் சொல்றாரு, இப்படி கடித்து பட்சித்தா வாக்குத்தத்தம் நிறைவேறாது, அழிவுதான் வரும். அவனை பார்க்கலாம் நான் நீதிமான், என்ன பார்க்கலாம் அவன் நீதிமான், அவன் துன்மார்க்கன், அப்படி இப்படி. எனக்கு கை இல்லையா, அவனுக்கு கால் இல்லையா? எல்லாருக்கும் கையும் இருக்கு, காலும் இருக்கு, எல்லாருக்கும் வாயும். ஆக மொத்தத்தில் பார்த்தா எல்லாம் இருக்கிறது தான் பிரச்சனை. இல்லையா சொல்லுங்க. இல்லாம இருந்திருந்தா இந்த பிரச்சனையே. கை வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்கணும், கால் இருக்க வேண்டிய பிரகாரம், வாய் பேச வேண்டியதை மட்டும், அதை மிஞ்சி போக கூடாது. ஆனா ஆரம்ப காலத்தில் அப்படி இல்லை.
ஆமென் சபையின் மக்கள் ஆமென் உபத்திரவப்பட்ட போது அதுல பார்ட்னர்ஷிப் எடுத்தாங்களாம். எபிரேயர் 10 வாசிங்க தொடர்ந்து அந்த வசனத்தை. நான் கட்டப்பட்டிருக்கையில், இப்போ ஊழியர் சொல்றாரு, நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததும் நீங்கள் அன்றி, என்னை குறித்து பரிதபித்ததும் அன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏற்கனவே உபத்திரவத்தினால இழப்பு வந்திருக்கு. ஆமென். விசுவாசத்துக்கு வந்ததுனால, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால நிந்தை, அவமானம், உபத்திரம், பாடு, கஷ்டம். இப்ப சொல்றாங்க, ஆமென், ஊழியர்கள் கட்டப்பட்ட பொழுது அவங்களை குறித்து பரிதபிச்சாங்க. மாத்திரமல்ல, அவங்களுக்கு எப்பவுமே உள்ள இருந்தது ஒண்ணு, பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து, அவங்களுக்குள்ள ஒரு அறிவு இருந்துச்சு. அது என்ன? இந்த உலகத்தின் ஆமென் இழப்புகள் எல்லாம் இழப்புகள் அல்ல. ஆஸ்திகள் இழந்தாலும் பிரச்சனை இல்லை, பொருட்களை இழந்தாலும் பிரச்சனை இல்லை, சுகத்தை இழந்தாலும் பிரச்சனை இல்லை, இந்த உலகத்தில் எதை இழந்தாலும் பிரச்சனை இல்லை. எனக்கு பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது. இதை குறித்து பேதுரு சொல்லுகிறார், வாடாத அழியாத மாசற்ற சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை இயேசு கிறிஸ்து அந்நாளில் எனக்கு தந்தருளுவார். இதுதான் விசுவாசம். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் பெற்றவர்களுக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு வேகம் இதுதான். உள்ள இருக்க வேண்டிய திட நம்பிக்கை இதுதான். அல்லேலூயா. ஆமா, எல்லாத்தையும் கொள்ளையிட கொடுத்தீர்கள், ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். அப்படி செய்து வரும் பொழுது நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவான், ஆனால் அவன் மேல் என் ஆத்துமா. கரங்களை உயர்த்தலையா சொல்லுங்க. ஆமா, பின்வாங்கி போக கூடாதுன்னு கர்த்தர் சொல்றார். வாக்குத்தத்தம் பெற்றவர்களின் கவனத்திற்கு ஒன்று, என்ன செய்யணும்? கர்த்தரை விசுவாசிக்கணும். 2, கர்த்தரை கோபப்படுத்த கூடாது. 3, பின்வாங்க கூடாது. ஒரு வசனத்தை வாசி முடிப்போம். ரோமர் ஆமென் அதனுடைய 8வது அதிகாரம் 25வது வசனம். ரோமர் 8:25. நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடே காத்திருப்போம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பொறுமையோடு காத்திருக்கணும். எதுக்கு காத்திருக்கணும்? கொஞ்சம் சத்தமா சொல்லலாம்ல. ஆமா, பொறுமையோடு காத்திருக்கணும். பொறுமையோடு காத்திருக்கணுமா? இதை குறித்து யாக்கோபு தன் நிருபத்தில் சொல்றாரு. 5:7வது வசனத்தில் சொல்லும்போது, யாக்கோபு 5வது அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிங்க. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடே காத்திருக்கிறான். எப்படி? நீடிய பொறுமையோடு. வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா காலில் சுடு தண்ணியை ஊற்றிட்டு நிற்கிறது மாதிரி என்ன செய்யக்கூடாது? நிற்கக்கூடாது. கொஞ்சம் பொறுமை வேணும். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, வாக்குத்தத்தம் நிறைவேற பொறுமையா இருங்க. ஒரு விதையை போட்டா அந்த விதை வெளியே வர்றதுக்கு நான் போட்ட உடனே ஏன் வரலன்னு காத்திருக்க. சமீபத்தில் நம்ம நாட்டில் இப்போது எலெக்ஷன் திருவிழா இப்போ தானே முடிஞ்சிருக்கு. இப்போ ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் பேசுகிற நிறைய பேச்சுக்களை நான் சில நேரத்தில் கேட்குறது உண்டு. ஒரு பேட்டியில் ஒரு தலைவர்கிட்ட கேட்குறாங்க, ஏன் இன்னும் இப்படி நிற்கிறீங்க? அவர் சொல்கிறாரு, தோல்விதான் எனக்கு வெற்றியே அப்படிங்கிற சொல்லிட்டு ஒரு கதை சொன்னார். கதை இல்லை, அது ஒரு சம்பவம். மூங்கில் மரம் அதை கொண்டு விதைக்கிறார். விதைச்சு வச்சா
அதை ஒரு நாள் தண்ணி ஊற்றி பார்க்குறாரு, 2 நாள் தண்ணி ஊற்றி பார்க்குறாரு, 3 நாள் தண்ணி ஊற்றி பார்க்குறாரு. அது என்ன செய்யலை, வெளியே ஒரு அடையாளம் தெரியவே இல்லை. 1 மாதமாச்சு, 10 மாதமாச்சு, 1 வருஷமாச்சு, டெய்லி தண்ணி விடுறார். ஆனால் வெளியே சரி, அதாவது சொல்லுவாங்க விதை முண்டுகிறது அப்படிம்பாங்க. விதை முண்டுதல்னா துளிர் வர்றதுக்கு முன்னாடி அந்த மண் என்ன செய்யும், வெடிக்கும். அது கூட இல்லை. 2 வருஷமாச்சு, 3 வருஷமாச்சு, 4 வருஷமாச்சு, 14 வருஷமாச்சு. ஆனாலும் விதை என்ன செய்யலை, முண்டல். இப்போ 14 வருஷம் கழிச்சு ஒரு நாள் பார்த்தப்போ டப்புன்னு வளர்ந்துருக்கு. ஒரே நாள்ல சில அடிகள் வளர்ந்துருக்கு. 1 மாதத்துல மனுஷ வளர்ச்சியை தாண்டிடுச்சு. அப்ப இந்த 14 வருஷம் என்னாச்சு? உண்மையிலேயே அந்த விவசாயியை பாராட்டணும். எத்தனை வருஷம்? ஒரு சைன் கூட இல்லாம 14 வருஷம் தண்ணி ஊற்றி பொறுமையோட காத்திருந்தார் பாருங்க. பொறுமையோட காத்திருந்தனால அப்போ அந்த விவசாயிகிட்ட கேட்கிறாங்க, 14 வருஷத்துல என்ன நடந்து? வெளியே தான் வரல, ஆனா அது ஆழமாய் வேர் ஓட்டுக்கொண்டே இருந்தது. இந்த அசுர வளர்ச்சிக்கு காரணம் என்ன தெரியுமா? யாராலும் அழிக்க முடியாத அளவுக்கு ஆழமா அவர் வேர் போச்சு. வாக்குத்தத்தம் பெற்ற தெய்வ பிள்ளையே, வாக்குத்தத்தம் டீ கடையில போய் ஒரு டீன் கேட்டவன அடிச்சு தர்ற டீ மாதிரி இல்ல. ஆமென். ஃபாஸ்ட் ஃபுட்ல போய் இருந்துட்டு ஒரு ஃப்ரைட் ரைஸ் சொன்னவன 5 நிமிஷத்துல கிண்டி கொண்டு வர்ற அந்த ஃப்ரைட் ரைஸ் அல்ல வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம் என்பது அது ஆழமான பொக்கிஷம். அது நீ நினைக்கிற பொழுது அல்ல நடக்கும். அதுக்கு ஒரு குறித்த காலம் உண்டு. அதுக்கு ஒரு குறித்த காலம் உண்டு. அது வர்றது வரைக்கும் பொறுமையா காத்திருக்கணும். பொறுமையா காத்திருக்கிற நாட்கள்ல அதுக்கு மேல முன்மாறி வரணும், பின்மாறி பொழியணும். யாக்கோபு 5வது அதிகாரத்தில் வாஸ்தவம் இல்ல, அந்த வசனம் சொல்லுது அது முன்மாறியும் பின்மாறியும் பொழியப்படணும். பாலஸ்தீன பகுதிகளில் முன்மாறி பின்மாறி ரொம்ப முக்கியம். அவர்களுடைய காலநிலைகளில் ஆமென் ஆமென் 1வது அக்டோபர் நவம்பர் மாதங்களில் ஒரு முன்மாறி பெய்யும். அந்த முன்மாறி தான் நிலத்தை உழவும் விதை விதைக்கவும் அவர்களை உத்வேகப்படுத்துகிறது. அடுத்து அந்த நேரத்தில் அந்த மழை பெய்த உடனே நிலத்தை உழுது விதை விதைப்பாங்க. அடுத்து பின்மாறி லேட்டர் ரெயின், மார்ச் ஏப்ரல் மாதத்தில் ஒரு பின்மாறி வரும். இந்த பின்மாறி எதுக்கு தெரியுமா? அந்த விதைக்கப்பட்ட விதைகள் கதிர்கள் முற்று பெற்று ஆமென் விளைச்சல் அடைந்து அறுவடைக்கு ஆயத்தமாக்க ஒரு பின்மாறி பெய்யும். என் ஜனமே, விதைக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் மேல முன்மாறியும் பின்மாறியும் பெய்கிறது வரைக்கும் நீ நீடிய பொறுமையா காத்திருக்கணும். என் நேரத்துக்கு அல்ல, அவர் நேரத்துக்கு அவர் செய்வார். உன் நேரத்துக்கு நீ ஏதாவது குறுக்கு வழியை எடுத்தா இன்னும் தாமதம் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பெற்றார், ஆகார் என்கிற குறுக்கு வழியை பிடிச்சார், இன்னும் தாமதமாச்சு வாழ்க்கையில். ஆண்டவர் பேசாமலே அமைதியாக இருந்தார். மோசே ஆமென் ஊழியத்துக்கு வரணும்னு தெரியும், ஆனால் ஒரு 10 வருஷம் கூட காத்திருந்திருந்தா ஆபிரகாமுக்கு சொன்னது போல 400வது வருஷத்துல இஸ்ரவேல் ஜனத்தை வெளியே கொண்டு வந்திருக்கலாம். அவசரப்பட்டு ஊழியம் செய்ய போறேன்ட்டு இதுதான் ஊழியம்னு நினைச்சு ஒருத்தனை கொன்னு ஒருத்தனை ரட்சிச்சு தன் கை பலத்தினால ஊழியம் செய்யலாம்னு இறங்கி அந்த அவசரத்தினால 30 வருஷம் தாமதமாச்சு. 30 வருஷத்துல எத்தனை பேர் மரித்து போனாங்க? அதுக்கு காரணம் மோசேயினுடைய அவசரம். ஆண்டவர் சொல்ற நீடிய பொறுமையாயிரு. வாக்குத்தத்தம் இருக்கா? நீடிய பொறுமையாயிரு. ஏன்னா அதை நிறைவேற்றுகிறவர் கர்த்தர், நிறைவேற்றுகிறவர் கர்த்தர். நீ நீடிய பொறுமையாக இருந்து கர்த்தர் மேல் விசுவாசம் வச்சு அவரை கோபப்படுத்தாம பின்வாங்கி போகாம இருப்பேனா உன் மேல ஒரு நீதியின் சூரியன் உதிக்கும். இது உனக்குரிய காலம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இட்ஸ் யுவர் டைம். கிரேக்கத்துல கைரோஸ் அப்படிம்பாங்க. உனக்கான நேரம், குறிக்கப்பட்ட நேரம்.
வாக்கு பண்ணப்பட்ட நேரம், உனக்கான காலம் வந்தது, தயைக்குரிய காலம் வந்தது, நீ எழும்புவதற்கான காலம் வந்தது, பிரகாசிப்பதற்கான காலம் வந்தது, நீ கொடி விட்டு படருகிற காலம் வந்தது, உன் கொடி உயரப் போகிறது. ஆமென். யோசேப்பே, ஆமென், நீ மதில்களை தாண்டி படருகிற காலம் வருகிறது. பொறுமையோட காத்துரு, நீ மதில்களை தாண்டி போவ. உன் கொடி மதில்களை தாண்டும். இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், உன் கொடி மதில்களை தாண்டும். உன் கொடி மதில்களை தாண்டி படரும். உன் கொடி மதில்களை தாண்டும். இன்னைக்கு உன் முன்னால எவ்வளவு பெரிய பர்வதம் இருந்தாலும் உன் கொடி மதில்களை பற்றி பிடித்து தாண்டி போகிற நாட்களை கர்த்தர் உனக்கு முன்னால வச்சிருக்கிறார். எழும்பு. எல்லாரும் அர்ப்பணிப்போடு தேவ சமூகத்தில் முழங்கால் படி நிற்கலாமா? முழங்கால் படி நிற்க முடிந்தவர்கள் முழங்கால், மற்றவர்கள் எழும்பி நிற்கலாம். தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து, கர்த்தர் நல்லவர், வாக்குத்தத்தங்களை தருகிறவர், வாக்குத்தத்தங்களை காக்கிறவர், வாக்குத்தத்தங்களை ஆமென் ஸ்தோத்திரம் நிறைவேற்றுகிறவர், வார்த்தையினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிற தெய்வம். ஆமென். அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ? அவர் பொய் உரைக்க மனுபுத்திரர் அல்லவே. அவர் சொன்னதை சொன்னபடி செய்து முடிப்பா. சொன்னதை சொன்னபடி செய்து முடிப்பா. நீ கர்த்தர் மேல விசுவாசமை. கர்த்தர விசுவாசி. நீ கர்த்தர விசுவாசி. கர்த்தரை கோபப்படுத்தாத, வழுவி போகாத, அவர் அறியாம இருக்காத, இந்த வாழ்நாட்களை வீணாளா மாத்தாத. கோபப்படுத்த கூடாது, பின்வாங்கி போக கூடாது, பொறுமையோட காத்திருக்கணும். பின்மாறி பெய்யும், அந்த பின்மாறி விளைச்சலை உண்டு பண்ணும். அதுவரைக்கும் பொறுமையா காத்திருக்கணும். உனக்கு உன் செவி கேட்க கர்த்தர் ஒரு வார்த்தையை தந்திருக்கிறார்னா அது கண்டிப்பா உன் கண்ணு பார்க்கும். அது கண்டிப்பா உன் கண்ணு பார்க்கும். அதை நீ அனுபவிப்ப. நீ அதை நீ அனுபவிப்ப. உன் கண் அதை பார்க்கும். கர்த்தருடைய நாமத்தினால் உனக்கு அறிவிக்கிறேன், உன் செவியில கேட்கப்பட்ட வார்த்தைகள் உன்னை மகிழ்விக்க அல்ல, உன்னை சந்தோஷப்படுத்த அல்ல. சில நேரத்தில் நீ அவசரப்பட்ட, சில நேரத்தில் நீ வழுவி போன, சில நேரத்தில் நீ என்ன அறியல. நீ கர்த்தரை விசுவாசி, அது நடக்கும்னு கர்த்தர் சொல்றாரு. உன் கை நழுவி போனதா இருக்கலாம், but it will come and prosper. It will prosper. அது வாய்க்கும். ஓ ரமணா சகரனா மசேகிதேரனமே, ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் நம் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவனே, உரிக்கம் நிறைந்தவர். தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர்.
அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், ஓ யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் செய்கிறார். யுத்தத்தில் வல்லவர், அவர் மீட்பர் செய்கிறார். ஜெயம் கொடுக்கும் நம் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆமென். வாழ்வழிக்கும் ஒரு ஜெய மகிமை குடும்பங்களில் கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஒரு ஜெய மகிமை அத்தனை குடும்பங்களிலும் அத்தனை வாழ்விலும் ஒரு ஜெய மகிமை இந்த பகல் விளங்குவதாக. ஜெயத்தின் மகிமை உண்மையுள்ள தேவனின் கருணை விளங்குவதாக. விசுவாசத்தோடு பின்வாங்கி போகாம தேவனை கோபப்படுத்தாம கடைசி வரைக்கும் பொறுமையாய் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு பின்மாறி வருகிறது வரைக்கும் காத்திருக்க தம் பிள்ளைகள் மேல தேவ கிருபை வெளிப்படுவதாக, தேவ தயவு வெளிப்படுவதாக, தேவ கடாட்சம் வெளிப்படுவதாக. நல்ல கரங்களை தட்டி ஆவியில் நிறைத்து தேவ பலத்தை பெற்றுக்கொள்ளுங்க. என்னைக்கும் கர்த்தரை பிரியப்படுத்தி பொறுமையாய் காத்திருக்க, பொறுமையாய் காத்திருக்க, அவசரப்படாம கடைசி வரைக்கும் பொறுமையா காத்திருக்க வேண்டிய கிருபைகள் ஒவ்வொருவர் மேலும் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. பிதா குமார பரிசுத்தாவின் நாமத்தில் நம் பிள்ளைகளை அபிஷேகித்து ஆசீர்வதித்து விடுவித்து ஜெபிக்கிறேன். இப்பொழுது தெய்வீக கரம் ஒவ்வொருவர் மேலும் வெளிப்படுவதாக. ஆவியானவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம்.